ஓம் சனி பகவானே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைக்க குச்சனூர் சனி பகவான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். இந்த பதிவை முழுமையாக கேள் தங்கமே, என் செல்ல பிள்ளையே. என் அன்பு குழந்தையே, இப்போது நீ போராடிக் கொண்டிருக்கும் ஒரு விஷயத்திற்காக என் உதவியை எதிர்பார்த்து காத்திருக்கின்றாய். எப்படியேனும் எந்த ரூபத்திலேனும் நீ என்னுடைய உதவியை நாடும்போது நான் உனக்கு உதவியை அனுப்பி வைப்பேன் என்று வாக்கும் கொடுத்திருக்கின்றேன். இதோ இவ்வாறாக என் வாக்கை நான் நிறைவேற்ற வந்துள்ளேன். உனக்கான என் உதவி நீ இப்போது எப்படி வந்து சேரும் என்று கூறுகிறேன். கவனமாக கேட்டு சரியாக பெற்றுக்கொள். சரி, இப்பொழுது நம்பிக்கையோடு உன்னுடைய முதல் அடியை எடுத்து வை. முழு படிக்கட்டையும் நீ பார்க்க வேண்டிய அவசியமில்லை. முதல் படியில் ஏறு. உன்னை முன்னோக்கி நகர வைத்து உச்சத்தை தொட வைத்து நீ நினைத்ததை உன் கையில் சேர்ப்பது என்னுடைய பொறுப்பே. அதற்கு முன் முதலில் செய்ய முடியும் என்று முழுமையாக நம்பு. ஒன்றை செய்ய முடியும் என்று நீ முழுதாய் நம்பும் போது உன்னுடைய மனம் அதை செய்து முடிக்க வேண்டிய வழிகளை கண்டறியும். நீ காரியத்தில் வைக்கும் நம்பிக்கை அந்த காரியத்தை முடிக்கும் வரையில் காட்டுகின்றது. நம்பிக்கை உள்ள மனிதனுக்கு எப்பொழுதும் ரோஜாதான் கண்ணில் படும், முட்கள் கண்களில் படுவதில்லை. நீ மேற்கொள்ளும் எல்லா காரியத்திலும் நீ அழைத்தாலும் அழைக்காவிட்டாலும் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் என் உதவி உனக்கு நிச்சயம் கிடைக்கும். நான் தான் செய்து முடித்தேன் என்று மாத்தட்டிக் கொள்ளும் ஒவ்வொரு காரியத்திற்கும் நம்மை அறியாமல் வேறொருவர் வந்து உந்து சக்தியாகவும் மூல காரணமாகவும் இருப்பார்கள். அப்படியாகத்தான் நீ செய்து முடிக்க வேண்டும் என்று நினைக்கும் எல்லா காரியத்தையும் உன்னை செய்து முடிக்க வைப்பது உன்னுடைய அப்பா நான். உதவி கிட்டும் என்ற நம்பிக்கையில் அஞ்சாமல் செயலில் ஈடுபடு. எங்கிருந்தாவது எந்த ரூபத்திலாவது உதவி உன்னை தேடி வந்தடையும். நம்பிக்கை இருந்தால் செயல்களில் வெற்றி பெறும். சுயமாக செய்து முன்னேறிய மனிதன் என்று இவ்வுலகில் யாரும் கிடையாது. எல்லோருக்கும் எல்லா சந்தர்ப்பத்திலும் ஏதோ ஒருவர் ஏதோ ஒரு விதத்தில் உதவியை செய்து கொண்டுதான் இருக்கின்றனர். நீ உழைக்க தயாராக இருந்தால் நான் உனக்கு உதவ எப்போதும் தயாராக இருக்கின்றேன். எத்தனை அதிகமாக நெய்யை ஊற்றினாலும் தீபம் தானாக எரிவதில்லை. அதை பற்ற வைக்க வேறொரு நெருப்பு தேவைப்படுகின்றது. அந்த நெருப்பின் பெயர்தான் குரு. உன்னுடைய சத்குருவாக, உன் தாயாக, தந்தையாக, உன்னுடைய நண்பனாக நான் உன்னோடே இருக்கும்போது நீ எதற்காக கவலைப்பட்டு கொண்டே இருக்கின்றாய்? எப்பொழுதும் எந்த நேரத்திலும் என் உதவி உனக்கு கிடைக்கும். அதே போல நீ எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் பிறருக்கு உதவி செய்வதை நிறுத்திவிடாதே. தர்மங்கள் செய்வதற்கு வாய்ப்பு கிடைத்தால் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு உன்னால் முடிந்த தர்மங்களை செய்து கொண்டு வா. உன்னுடைய அப்பாவிடம் தர்ம சிந்தனை இருக்கும் போது அந்த தர்மமே அவன் எதிர்காலத்தை பார்த்து கொள்ளும். ஏனென்றால் ஒரு மனிதன் என்ன பிரார்த்தனை செய்தாலும், எத்தனை மந்திரங்களை உருவேற்றினாலும், எத்தனை அபிஷேகங்கள் யாகங்கள் செய்தாலுமே கூட அவனிடம் உதவும் குணம் இல்லை என்றால் இறையொருளை பெற முடியாது. ஒரு மனிதன் இறையொருளை பெற வேண்டும் என்றால் ஏன் இறை நம்பிக்கை இல்லாவிட்டாலும் கூட பரவாயில்லை, தர்ம குணமும் பிறருக்கு உதவும் குணமும் இருந்துவிட்டால் போதும். இவன் இறையை தேட வேண்டிய அவசியமில்லை. இறையே இவனை தேடி வந்துவிடும். எவன் அதிக அளவு தர்மங்களை செய்கின்றானோ அவனிடம் இறையே வந்து கையேந்தும். நீ பிறருக்கு உதவி செய்து வாழ்ந்து வா. என்னுடைய உதவி உனக்கு வேண்டிய நேரத்தில் சரியாக உன்னை வந்து சேரும். உன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்ற நான் முடிவு செய்து விட்டேன். நம்பிக்கையோடு இரு, அனைத்தும் நல்லதாகவே நடக்கும்.